குழந்தைங்கள ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்கீங்க. ஏதாவது ஜூஸ் குடிக்கிறீங்களாமா? ஐஸ்கிரீம் இருக்கா? எனக்கு சாண்ட்விச் வேணும். சாக்லேட் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. ஆனா கேக் கட் பண்ணதுக்கு அப்புறமா அதெல்லாம் சாப்பிடலாம். இப்ப ஜூஸ் குடிக்கலாம். சரியா? டேய் சித்து பாத்துடா. அம்மா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. கண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சீக்கிரம் வாங்க. வா. கண்ணி. சித்து பாத்துக்கோங்க. சித்து கண்ணி ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சித்து. Hey கனிக்குட்டி, many more happy returns of the day. தேங்க்ஸ் அங்கிள். வாங்க வாங்க. வணக்கம்மா. சாரிம்மா, அவருக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா. நீங்க 10 மணி வரைக்கும் வராம இருந்திருந்தாலும் அது வரைக்கும் இந்த கனி கேக் வெட்டாம உங்களுக்காக நிறுத்தி வச்சிருந்திருப்பா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபங்க்ஷன் நடத்தணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாலே. அப்படியே குட்டி? ஆமா அங்கிள். லாஸ்ட் டைம் சித்துவோட பர்த்டேக்கு நான் லேட்டா தானே வந்தேன். அப்போ சித்து எனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணா. அந்த மாதிரி தானே நானும் இருக்கணும். இந்த வயசுலயே ரொம்ப பக்குவமா பேசுறடா பாப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் அவ பேசுறத கேட்டீங்கன்னா அரசியல்ல உங்களுக்கே அசிஸ்டண்டா வந்துருவா. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இருக்கிறது தானே நல்லது. இந்த காலத்துல பேச தெரியலன்னா எதையுமே சாதிக்க முடியாது. அதுவும் கரெக்ட் தான். டே குட்டி, சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு அப்புறம் தான் போணும். சரியா? ஆண்டி அங்கிள் எங்க? இங்கதான் இருந்தாரு. திடீர்னு எங்க போனாருன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம், நான் போய் பார்த்துட்டு வரேன். கூடயே தான் அப்படியே இருந்தாரு. அதுக்குள்ள காணோம். சரி விடுங்க, ஏதாவது வேலையா போயிருப்பாரு. நீ இந்த கிளாஸ கழட்ட மாட்டியா? ஆனா பொண்ணு இல்லைன்னு நான் என்னைக்குமே வருத்தப்பட்டதே இல்லை. என்னைக்கு கனியை பார்த்தோம் அப்போல இருந்து நமக்கு இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு ஏக்கமாயிடுச்சு. எங்க இங்க என்னங்க பண்றீங்க? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு பவி. நீ ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வா, நான் கிளம்புறேன். கனி அவங்க அம்மா கிட்ட உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போலாம்ல. அவங்க கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். என் சிச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் கிளம்புறேன். ஏங்க ஏங்க என்ன இவரு? வாங்க வாங்க வாங்க, கை எடுக்கட்டுமா? பிடிச்சிருக்கா? அவ பிறந்த நாளைக்கு அவங்க அம்மா கூட நின்னு கேக் கட் பண்ணா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த குடுப்பனை இல்ல, பாவம் இல்ல. இங்க பாருங்க, எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. பிடிக்கலையா கிளம்பி போய்கிட்டே இருங்க. தேவையில்லாம பேசுற வேலையில இங்க வேண்டாம். ஒரு குழந்தை, அவரோட மனசு எவ்வளவு காயப்படும். கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன பேசுறோங்கிற அறிவில்ல. ஏமா வீரா, என்ன இப்ப அவ தப்பா பேசிட்டா? இல்லாதது ஒண்ணு சொல்லலையே, இருக்கிறத தானே சொன்னா. இந்த குழந்தை பொண்ணு அன்னைக்கு தானே உன் அக்கா சேர்த்துட்டா, அல் பாய்ஸ்ல போய் சேர்த்துட்டா. அது மட்டுமா, உன் புருஷன் அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுச்சுல. சிங்க மாதிரி வாழ்ந்த மனுஷன் ராமச்சந்திர அண்ணன், அவர் வீட்டோட முடக்கி போட்டுச்சு. ஒழுக்கத்துக்கே உதாரணம் சொல்ற ராகவனை குடிக்காரனாக்கி தினமும் குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்குறானே தெரியல. இதெல்லாம் இது பிறந்த நேரம் தானே. வீடே மொத்தமா மாறி போச்சு. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல யார் இவங்களெல்லாம் கூப்பிட்டது? ரொம்ப இழுக்கிறதுக்குனே வந்திருக்காங்க. முதல்ல எல்லாரும் வெளியில போங்க, இல்லனா நல்லா இருக்காது. இருக்காது. நீயே இங்க இருக்க பிடிக்காம புருஷனை கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டு இப்பதானே வர. இதுல எங்களை வேற குறை சொல்றியாக்கோ? போதும், நிறுத்துங்க. அந்த பச்சை புள்ள மனுஷன் நல்ல நாள் எதுவுமா இப்படி கலங்க வச்சிட்டீங்க. நீங்க எல்லாம் முதல்ல நல்லா இருப்பீங்களா? எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேச உங்களுக்கு மனசு வருது? நீங்களும் புள்ள குட்டி பெத்தவங்க தானே. நீங்க பேசுறது தப்புன்னு தெரியல. உங்களை கூப்பிட்ட பாருங்க, எங்களை சொல்லணும். பச்சை புள்ள முன்னாடி எதுவும் பேசிடக்கூடாதுன்னு இவ்வளவு நேரம் கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். எங்க வீட்டு பிள்ளையவே கலங்க அடிச்சிட்டீங்கல்ல.
நீங்க வந்து பார்த்து சொல்லிதான் எங்க பிள்ளை நல்லா இருக்க போதா? மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. போங்க இங்க இருந்து. ஏய் வாடி உண்மையை சொன்னா கசக்குமே. அவசரம் பாரு. அம்மா அம்மா கனி 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 தங்கம் அம்மே அழக்கூடாதுடா. என்னடா தங்கம்? கனி அழாதம்மா. அம்மா நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? என்னை ஏம்மா எல்லாரும் இப்படி எல்லாம் பேசுறாங்க? எந்த குழந்தையாவது அவங்க அம்மா செத்து போகணும்னு நினைக்குமா? ஏய் கனி, என் கூட எங்க அம்மா இருக்கணும், அவங்க கூட நான் சந்தோஷமா பேசணும், சிரிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஆசை இருக்கு. அதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன்? கனி அவனால நான் காயப்பட்டது கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா கனி அவ பாதிக்கப்படுறதா என்னால தாங்கிக்க முடியல. அவ கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நீ ஏன் சித்தி அவரை லவ் பண்ண? நீ ஏன் சித்தி அவரை கல்யாணம் பண்ண? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கலனா என் அம்மா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்கன்னு கேக்குறான். நான் என்ன பதில் சொல்லுவேன் சூர்யா? ஆனா ஒண்ணு சூர்யா, என் லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எப்பெல்லாம் அடுத்து என்ன செய்யறதுன்னு புரியாம குழம்பி நின்றாலும், அப்பெல்லாம் ஒரு நல்ல நண்பனா நீங்க என் கூட இருந்திருக்கீங்க, எனக்கு வழி காமிச்சிருக்கீங்க. என்னோட பாரத்துல பாதி நீங்க சுமந்திருக்கீங்க. அதுக்கு நான் எப்பவுமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சூர்யா. உங்களோட உதவிய நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். என்ன வீரா, நான் என்ன யாரோவா? என் உறவு நீங்க. இன்னைக்கு நிலைமைக்கு எனக்குன்னு இருக்க குடும்பம் இதுதானே. நான் இந்த குடும்பத்தில் ஒருத்தன். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உங்க கூட நிற்க வேண்டியது என்னோட கடமை. இதுக்கெல்லாம் இப்படி உடஞ்சு போய் உட்காராத வீரா. தூக்கி போட்டு வேலையை பாரு. இப்பெல்லாம் தனியாக உட்காந்து ஃபீல் பண்றது கலெக்டர் வீரா காலக்கு இல்லை. இப்படி ஆறுதல் சொல்லி சொல்லியே காலத்துக்கும் உன்னை என் கண்ட்ரோலில் வச்சிருப்பேன் வீரா. இந்த ஜென்மத்தில் நீ அந்த மாறம் கூட சேரவே முடியாது.